ஆமென். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆமென். கர்த்தர் நம்ம சொல்லியிருக்கிற ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் அவருக்கு பிரியமான வேலையே. அவருக்கு என்னவா? நம்மளை ஆசீர்வதிக்கிறது தான். அல்லேலூயா. ஸோ அதனால் நிச்சயமாக கர்த்தர் நம்மளை இந்த நாளில் ஆசீர்வதிப்பார். சந்தோஷமாய் சில வார்த்தைகளை கேட்டு தேவனுடைய பந்திக்குள்ளாய் நம்ம கடந்து போகலாம். அதை தொடர்ந்து நமக்கு ஒரு லஞ்சும் இருக்குது, அதுலேயும் நம்ம பங்கு கொண்டு நம்ம கடந்து செல்லலாம். அல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த உயிர்த்தெழுதல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற 3 காரியங்கள். வாட் டஸ் ரிசரக்ஷன் ரிவீல் ஃபார் அஸ்? உயிர்த்தெழுதல் நமக்கு என்னத்தை வெளிப்படுத்துகிறது? ஒரு 3 காரியத்தை நம்ம சுருக்கமாய் நம்ம தியானித்து இந்த நாளிலே நாம் கடந்து போவோம். முதலாவதாய் 3 குறிப்புகள். முதலாவது குறிப்பு, பாவத்தின் மீதும் மரணத்தின் மீதும் ஜெயத்தை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. விக்டரி ஓவர் சின் அண்ட் டெத். முதலாவது. இரண்டாவது, நமக்கு உயிர்த்தெழுதல் உண்டு என்கிற ஒரு நிச்சயத்தை வெளிப்படுத்துகிறது. ஆமென். மூன்றாவதாய் பார்க்கும் பொழுது நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு புதிய ஆவிக்குரிய ஒரு சரீரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இது 3மே நமக்கு உயிர்த்தெழுதல் வெளிப்படுத்துகிற காரியமாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலில் பல விஷயங்கள் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு பேசினேன், இப்படி லாஸ்ட்டாக பேசின 7 வேர்ட்ஸை மெடிடேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பேசின உயிர்த்தெழுதுக்கு அப்புறமா பேசின ஃபஸ்ட்டு 7 வேர்ட்ஸை மெடிடேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இப்படி வித்தியாசமாக என்னென்னமோ. அப்போ நான் இந்த அதிகாரத்தை வாசித்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த 3 காரியங்களை ஆண்டவர் அந்த வசனத்தின் மூலியமாய் அவர் உணர்த்தினார். முதலாவது, பாவத்தின் மீதும் மரணத்தின் மீதும் ஒரு ஜெயத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இரண்டாவதாய் அவர் நமக்கு உயிர்த்தெழுதல் இருக்கு என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். மூன்றாவதாய் ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய சரீரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சரீரம் எப்படி இருக்க போகுதுன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா? இப்போ இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ இருக்கிற மாதிரியே வியாதியோட இப்படி நம்ம இப்போ நான் கஷ்டப்பட்டு நடந்து வரோம். உட்கார்ந்தா எந்திக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல, குனிஞ்சா எந்திக்க முடியல, பொருளை தூக்க முடியல. ஆனால் ஒரு காலத்தில் அப்படி இல்லை. நம்ம பயங்கரமான வெயிட்டான திங்ஸ் எல்லாம் தூக்கி பழகி இருக்கிறோம். இன்றைக்கி நேற்றுக்கு வந்தபோது, ஃப்ரைடே வந்தபோது அந்த 2 ட்ரே ட்ரிங்க்ஸை தூக்குனேன். ஒன்றா தூக்கிட்டேன். எனக்கு ஒரே முதுகு வலி. அதுக்கப்புறம் அதான் யோசித்தேன், நம்ம முன்ன மாதிரிலாம் நம்ம 2, 3 தூக்கக்கூடாது, ஒன்றா தூக்கணும் போல இருக்குங்க. அல்லேலூயா. அடிக்கடி எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, என்னைய தூக்குங்கன்னுவாங்க. அதெல்லாம் இப்போ முடியாது அப்படின்னு. ஸோ கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆமென். முதலாவதாய் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 55 57 வசனம் முடிய ஒருவர் வாசிங்கள். 1 Corinthians 15. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே வசனம் கூறுகிறது 2 விதமான மரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்திருக்கிறார். ஒன்று ஆவிக்குரிய மரணம், ஸ்பிரிச்சுவல் டெத். இன்னொன்று ஃபிசிக்கல் டெத். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 மரணத்தையும் அவர் ஜெயம் எடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனம் கூறுகிறது. அல்லேலூயா. இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எப்பொழுதுமே அந்த சரீர மரணத்தை குறித்து தான் நம்ம அதிகமாக யோசிப்போம். கரெக்டா? ஏன்னா நம்ம கண்ணுக்கு அதை தான் தெரியுது. ஐயோ சார், எப்போ அது நடக்க போகுது, எப்போ இது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சில விஷயங்களை நம்ம யோசிப்பது உண்டு. ஆனால் முதலாவது ஏற்பட்ட மரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது சரீர மரணம் முதலாவது ஏற்படலை. முதலாவது மரணம் ஆவிக்குரிய மரணம். அந்த ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டதுனால சரீர மரணம் ஒரு விளைவாய், ஒரு அவுட்கமாய் அது காணப்பட்டது. அல்லேலூயா. So the first death in the world was a spiritual death, ஒரு ஆவிக்குரிய மரணம். இரண்டாவது மரணம் தான் சரீர மரணமாய் வேதத்தில் நம்ம
பார்க்கிறோம். இந்த ஆவிக்குரிய மரணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி வந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆதியாகமம் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 15 17 வசனத்தை வாசியுங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மரணம் எப்படி பிரவேசித்தது, ஒரு ஆவிக்குரிய மரணமும் சரீர மரணமும் எப்படி பிரவேசித்தது என்று சொல்லி இந்த வசனம் கூறுகிறது. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. எப்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய மரணம் வருது, எப்போ ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய மரணம் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு ஆவிக்குரிய மரணம் என்று சொல்லும் பொழுது பேசிக்காக என்னன்னா, ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம பிரிந்து போகிறது தான் ஒரு ஆவிக்குரிய மரணமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது நம்ம ஒவ்வொருவரும் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும். எதில்? ஃபிசிக்கல் டெத்தில், என்றைக்கு நம்ம மரணம் சம்பவிக்க போகுது அதை குறித்து நம்ம யோசிச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஆண்டவர் சொல்கிறார், ஏற்கனவே உனக்குள்ளே என்ன நடந்திருக்கு, ஒரு மரணம் சம்பவித்திருக்கிறது. அதை நீ உணர்ந்திருக்கிறாயா உணரலையான்னு தெரியல. உனக்குள்ளே ஏற்கனவே ஒரு மரணம் சம்பவித்திருக்கிறது. அது ஏன் சம்பவித்ததுன்னா, நீ என்னைக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவரை விட்டு விலகும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அந்த மரணம் உன் வாழ்க்கையில் கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 19 21 வசனத்தை நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிங்க. அதில் வெளிப்படுகிற அந்த நமக்குள்ளே ஒரு 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 இது இருக்குது, வைரஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வைரஸ் எப்படி வெளிப்படும்? உங்களுக்குள்ளே இருக்கிற வைரஸை பார்க்கவே முடியாது, அதை ஒருத்தரும் கண்டுகொள்ளவே முடியாது. எங்கே இருக்குது, உங்கள் பாடியில் எங்கே இருக்குன்னே தெரியாது அந்த வைரஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வைரஸினுடைய வெளிப்பாடு நம்மளுடைய வாழ்க்கையில் ஃபீவராக வரும், ஒரு காஃபாக வரும், இல்லை நமக்கு தலை சுத்தம், இல்லை மயக்கம் வரும், இப்படி பலவிதமான வழிகளிலே வெளிப்படும். அதை தான் இந்த கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 19வது வசனம் கூறுகிறது, அந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, அவை யாவன விபச்சாரம் வேசித்தனம் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல பட்டியலிட்டு அதை சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் உள்ளுக்குள்ளே நடக்கிற ஆவிக்குரிய மரணத்தினுடைய வெளிப்பாடு தான் நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற என்னது, இந்த கோபம், இந்த பொய், இந்த எரிச்சல், அது எல்லாமே இட்ஸ் அன் எக்ஸ்பிரஷன். உள்ளுக்குள்ளே இருக்கிற மரணத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த விஷயங்கள். பார்த்துறீங்களா? சில நேரத்தில் நமக்குள்ளே இப்போ ரீசெண்டாலாம் பார்க்கும்போது நம்ம அந்த மாதிரி இருக்கான்னு தெரியல, பட் சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க, வெளியில் பார்த்தா ஆள் நல்லா ஓடி சாடி நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா உள்ளுக்குள்ளே ஸ்டேஜ் 4 கேன்சர் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அந்த மனிதனை பிழைக்க வைக்கிறதே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற மரணம், உள்ளுக்குள்ளே ஏற்பட்ட அந்த சாவு தான் அவனுக்குள்ளே என்ன ஏற்படுத்துகிறது, அது வெளியில் கடைசியில் அது வெளிப்படுகிற காரியமாக இருக்குது. அந்த கேன்சர் போல தான், உங்களுக்குள்ளே தெரியாது, டயபெட்டிஸ் உருவாகிக்கிட்டே இருக்கிறோம், கொலஸ்ட்ரால் உருவாகிட்டே இருக்கும், அப்படி எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா நமக்கு ஒரே தலை சுத்தலாக இருக்கும். அப்படி ஆனால் என்னாச்சு, திரும்ப மரித்தார். தொற்காலை பேதுரு என்ன பண்ணார், மரித்த தொற்காலை எழுப்பினார். தொற்கால் என்ன பண்ண, திரும்ப மறித்து தான் ஆகணும். இந்த பூமியில் எத்தனையோ பேர் மறித்து எழுப்பப்பட்டிருக்கிறார்கள். பழைய ஏற்பாடுலையும் எழுப்பப்பட்டிருக்கிறார், புதிய ஏற்பாடுலையும் எழுப்பப்பட்டார். ஆனால் இயேசு ஒருவர் தான் மரித்து உயிர்த்தெழுந்து சதா காலங்களும் ஜீவனோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. அது வெளிப்படுத்தல இப்படியாக சொல்லுகிறது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை
உடையவராய் இருக்கிறேன் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. Now he holds the keys of death. ஹல்லேலூயா. அவர் அதை ஜெயம் எடுத்ததுனால இப்போ திறவுகோல் யார்கிட்ட இருக்குது? நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருக்குது. ஹல்லேலூயா. ஜெயம் எடுத்தவர்கிட்ட தானே திறவுகோல் இருக்கணும். இத்தனை நாள் பிசாசு வச்சுருந்தான், இப்போ என்ன ஆயிடுச்சு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திறவுகோலை கையில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம கூட பாடணும்ல, மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே, மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே, சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிருடன், எல்லாரும் கரங்களை தட்டி, சொந்தமானாரே. கல்லறை திறந்திடவே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, கல்ல திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த இயேசு என்று சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த இயேசு கிறிஸ்து சொந்த. மரணமே உன் கூரெங்கே, மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங். சந்தோஷமாய், மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே, சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. ஹல்லேலூயா. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. ஹல்லேலூயா. நமக்கு யாரு சொந்தமா இருக்கிறா? உயிரோடு எழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மரணத்தை ஜெயித்த தேவன் நமக்கு சொந்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாவத்தை ஜெயித்த தேவன் நமக்கு சொந்தமாக இருக்கிறார். அந்த பாதாளத்தின் திறவுகோலை வைத்திருக்கிறவர் நமக்கு சொந்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சாபத்தை ஜெயித்தவர், பாவத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், வியாதியை ஜெயித்தவர் நமக்கு சொந்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு நன்மையாய் முடிய பண்ணுவார். ஆமென். இரண்டாவது காரியமாய் 1 கொரிந்தியர் 15:20-23 வசனத்தை வாசியுங்கள். இரண்டாவது குறிப்பாக, நமக்கு
ஆண்டவர் உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். வாசிங்க 1 கொரிந்தியர் 15:20-23. கிறிஸ்துவோ மரித்தோரில் எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்க்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா! எவ்வளவு ஒரு நிச்சயமான ஒரு வார்த்தையை இந்த வசனம் கூறுகிறது. இயேசு உயிர்த்தெழுந்ததுனால இந்த வசனம் கூறுகிறது, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். தட் இஸ் த கீ வேர்டு. ஹல்லேலூயா! எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவாங்க, எல்லாரும் நியாயத்தீர்ப்பு போவாங்க, ஆனால் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா! அந்த வசனம் ரொம்ப ஒரு முக்கியமான காரியங்க. உயிர்ப்பிக்கப்படுகிறது ஒரு விஷயம், அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். Those who belong to him, those who are his, அவர்கள் தான் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவர்கள் தான் இயேசுவோடு கூட வாழுகிறவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசரு மரித்த அந்த நாளிலே அவர் 3 நாள் கழித்து அந்த இடத்திற்கு அவர் கடந்து போகிறார். அவனை அடக்கம் பண்ணி கல்லறைக்குள்ளே வைத்து 3 நாள் கழித்து ஜீசஸ் வாக்ஸ் இன் டு தட் பிளேஸ். அப்போது அந்த நேரத்தில் மரியாள் அவளிடத்தில் வந்து ஜெபிக்கும் பொழுது, மார்த்தாள் வந்து ஜெபிக்கும் பொழுது அவர் கேட்குறார், ஆண்டவரே என்னுடைய சகோதரன் இறந்து விட்டான், நீங்கள் சீக்கிரம் வந்திருந்தீங்கன்னா அவனை உயிர்ப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் இயேசு அந்த இடத்துல சொல்கிறாரு, எப்படி பதில் கொடுக்குறாருன்னா, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நீ இதை விசுவாசிக்கிறியான்னு கேட்குறார். அல்லேலூயா! காலை வேளையில் அந்த உயிர்த்தெழுதலும் அந்த ஜீவனுமாக இருக்கிற தேவனை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா! அவர் சொல்றார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிற என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் உயிர் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா! ஆமாம், எனக்கு தெரியும் ஆண்டவரே, கடைசி நாளில் எல்லாரும் உயிர் பிழைப்பாங்க. அந்த அம்மா ஸ்மார்ட்டாக பதில் கொடுக்குறாங்க. அல்லேலூயா! அதனால் இன்றைக்கே அவன் உயிர் பிழைப்பான். அல்லேலூயா! மரணத்தும் ஜீவனும் என்னுடைய அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா! அந்த நேரத்தில் அவர் உடனே லாசருவை நோக்கி கூப்பிடுகிறாரு. லாசர் மரித்த லாசர் என்ன வெளியே வருகிறதை இந்த வசனம் கூறுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா! பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு கடைசி நீங்கள் மரித்ததற்கு அப்புறமாய் உங்களுக்கு உயிர்த்தெழுதலை கொடுத்து உங்களுக்கு புதிய ஜீவனை கொடுக்கிறவர் அல்ல. இன்றைக்கு இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த உயிர்த்தெழுதலுக்கான ஒரு மாற்றத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை புதுப்பித்து ஒரு புதிய ஜீவனை ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு கொடுப்பார். அல்லேலூயா! அதைத்தான் ஆண்டவர் வந்து அந்த சகோதரியின் இடத்துல வெளிப்படுத்துகிறார். நான் ஏதோ மரித்து உங்களை தான் உயிர்த்தெழுத பண்ண, இன்னைக்கு என்கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்குது. அல்லேலூயா! அல்லேலூயா! அவரை விசுவாசிக்கும் பொழுது யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் த நியூ லைஃப் இன் யோர் லைஃப். அல்லேலூயா! ஒரு புதிய ஜீவனை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். எப்பொழுது? அவரை விசுவாசிக்கும் பொழுது. அல்லேலூயா! யோவான் 3:16 கூறுகிற, தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருள் இவ்வளவா இந்த உலகத்தில் என்ன பண்ணியிருக்கிறாராம்? ஆண்டவர் அன்பு கூர்ந்திருக்கிறார். அல்லேலூயா! ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையன யாவும் ஒளிந்து போனது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா! ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்து ஒரு புதிய ஒரு மனிதனாய் வந்தது மாத்திரமல்லாமல் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அதே வல்லமையினாலே ஆண்டவர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா! God has the power today to transform everyone in this place. அல்லேலூயா! ஒவ்வொரு சரீரங்களையும் ஆண்டவர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், இது செத்து போச்சு, இது கூடாது, இது நடக்காது, இது இனிமேல் ஆகாது என்று சொல்லி உங்கள் மனசில் ஒரு திங்கிங் இருக்குது.
ஆனால் ஆண்டவர் சொல்ற, இன்னைக்கு உன்னை உயிர்ப்பிக்க நான் வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். இன்றைக்கு உனக்கு புதிய ஜீவனை கொடுக்க, இன்னைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய நான் வல்லவராய், நீ அதை விசுவாசிக்கிறியான்னு கேட்குறாரு. Do you believe that I am able to give you a new life today? Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென். விசுவாசிக்கிறோம் எல்லாம் கரங்களை உயர்த்துறோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கணும் பிரியமானவர்களே. அவரை விசுவாசிக்கும் பொழுது அந்த புதிய ஜீவனை நம்ம வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம என்ன பண்ணணும் அப்போ அதை புதிய ஜீவனை பெற்றுக்கொள்ள. பாருங்கள், ஆண்டவர் புதிய ஜீவனை தரேன்னு சொன்னாலும் அந்த புதிய ஜீவனை நாம் தான் பெற்றுக்கொள்ளணும். பாருங்கள், எப்படி ஆதாம் வந்து he chose to do disobey God. யாரும் அவனை ஃபோர்ஸ் பண்ணி பாவம் பண்ண வைக்கல பிரியமானவர்களே. எல்லாம் சாய்ஸ் தான். எல்லாமே நம்ம சாய்ஸில் தான் இருக்குது. யாரும் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி ரட்சிப்பை கொடுக்க முடியாது. யாரும் ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கவே முடியாது. யாராவது உங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. நீங்கள் அதுக்கே சொல்வீங்க, என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. கரெக்டாக, என்னை யாரும் எதுவும் அதட்ட முடியாது. யார் அதட்டினாலும் நான் கேட்கவும் மாட்டேன். ஹல்லேலூயா. யாரும் உங்களை அதட்ட தேவையில்லை. ஆதாமை யாரும் அதட்டலை பாவம் செய்யணும். அவனா துணிந்து அவங்க சில காரியங்களை செய்கிறான். அதுபோல் இன்னைக்கு யூ ஹாவ் டு சூஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஜீசஸ் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வாழ்க்கையில் வரமாட்டார். நீங்கள் தான் சூஸ் பண்ண. ரட்சிப்பை அவர் நமக்கு கொடுக்குறாரு. அவர் விலக்கரியத்தை அவர் சிந்தியிருக்கிறாரு. அவர் உங்களுக்கு புதிய ஜீவனை கொடுக்குறாரு. பட் நீங்கள் அதை ரிசீவ் பண்ணுற இடத்துல நீங்கள் இருக்கணும். ஹல்லேலூயா. யூ ஹாவ் டு சூஸ் டு ஃபாலோ ஜீசஸ் டுடே. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பிறந்ததுனாலேயோ நம்முடைய வளர்ப்பினாலேயோ நம்முடைய சொந்தத்தினாலேயோ நம்ம ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. nobody will be forced to go to heaven. It is the choice you make today. இன்னைக்கு நீங்கள் என்ன தீர்மானத்தை எடுக்கிறீங்களோ அந்த தீர்மானம் தான் உங்களை பரலோகத்திற்கு எடுத்து செல்ல போகுது. ஆமென். அதற்கு நீங்கள் முதலாவது பண்ண வேண்டிய காரியம் என்னது? மனம் திரும்பணும். ஆமென். மனம் திரும்பணும்னா முதல்ல பாவம் செய்திருக்கிறேங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கணும். கரெக்டா? பாவமே செய்யாதவன் எதுக்கு மனம் திரும்பணும்ல? முதல்ல பாவம் செய்திருக்கிறேன், என் வாழ்க்கையில் நான் பொய் பேசியிருக்கிறேங்க. விசா ஆஃபீஸர்கிட்ட போய் பேசியிருக்கேன், எங்கள் அம்மாட்ட போய் பேசியிருக்கேன், எங்கள் அப்பாட்ட போய் பேசியிருக்கிறேன், என் சொந்தங்கள்கிட்ட போய் பேசியிருக்கிறேன், என் மனைவிட்ட போய் பேசியிருக்கேன், என் கணவன்கிட்ட போய் பேசியிருக்கிறேன், என் பிள்ளைகள்கிட்ட போய் பேசியிருக்கிறேன், பல பொய்களை பேசியிருக்கிறேங்க. உள்ளுக்குள்ளே நீங்கள் அந்த உணர்வை பெற்றுக்கொள்ளும் பொழுது பிரியமானவர்களே, அந்த பாவத்தை அறிக்கையிடணும். ஹல்லேலூயா. அந்த பாவம் தான் அந்த உங்களை பொய் சொல்ல வைக்குது. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவிக்குரிய மரணம் தான் உங்களை வந்து தகாத வார்த்தைகளை பேச வைக்குது, வஞ்சிக்க வைக்குது, கேவலமாக இன்னொருத்தரை பார்க்க தோணுகிறது. ஏன் இதெல்லாம் தோணுது உங்களுக்கு? ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய மரணம். ஹல்லேலூயா. அதை முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? அந்த பாவத்தை தேவனுக்கு முன்பாக அறிக்கையிடணும். ஹல்லேலூயா. இரண்டாவது, அவரை நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். ஆமென். விசுவாசிக்கணும். ஆமென். நம்ம கல்யாணத்தில் போகும்போது கேட்பாங்க, ஒரு சீரீஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த அந்த கல்யாணம் நடத்துகிறவங்க கேட்பாங்க, நீ வந்து உண்மையாகவே மனப்பூர்வமாய் இவங்களை உன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ளுகிறாயா? அந்த நேரத்தில் சில பேர் இல்லைன்றுவாங்க. அந்த மாதிரிலாம் இப்போ வீடியோ வந்திருக்குது. அதே மாதிரி முன்னாடியே சொல்ல வேண்டியது நம்ம கரெக்டாக கல்யாணம் அன்னைக்கு அவர் கேட்கும்போது தான் நீ வந்து அப்படி சொல்லுவியாத. எவ்வளோ செலவு பண்ணி சாப்பாடெல்லாம் வேறு ஆர்டர் பண்ணி வச்சுருப்பாங்களே. கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த பொண்ணு சொல்லுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குது அவங்க அம்மா அப்பாவை. அப்போ ஆண்டவர் பாருங்க, நம்மளையும் அப்படி தான் கேட்குறாரு. நீ மனப்பூர்வமாய் என்னைய உன்னுடைய தேவனாய் நீ ஏற்றுக்கொள்ளுகிறாயா? என்ன சொல்வீங்க நீங்கள்? ஆமாம். ஹல்லேலூயா. மரணத்தும் ஜீவன் எல்லா நேரத்திலும் நீ என் கூட இருப்பியா அப்படின்னா, ஆமாம் நான் இருப்பேன். ஹல்லேலூயா. கஷ்டம் வந்ததுன்னா என்னை விட்டு ஓடிடுவியா? ஓட மாட்டேன், உங்கள் கூட தான் இருப்பேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் வாயில் பாருங்கள், இதை மாதிரி சிம்பிள் கொஸ்டினாக இருக்குது. ஆனால் கல்யாணத்தன்னைக்கு இதெல்லாம் கேட்குறாங்க, பேசிக் கொஸ்டின்ஸ்லாம். ஏன்னா எந்த இதில் எந்த பிரச்சனை இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்ல. அங்கே எல்லாம் கேட்டு தெரிஞ்சு ஓப்பனாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க எல்லாத்தையும். அதுபோல தான் ஆண்டவரும் நம்ம இடத்துல நம்முடைய விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணணும்? அறிக்கையிடணும் அவருக்கு முன்பதாக. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் நான் என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அவரை தான் என்னுடைய ஒரே ஆத்தும மணவாளனாக நான் ஏற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா.
அதை வெளிப்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த விசுவாசம் உள்ளுக்குள்ளே ஏற்பட்ட விசுவாசத்தை ஞானஸ்தானத்தின் மூலியமாய் நாம் வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா. அப்படி செய்யும் பொழுது நாம் அந்த ரட்சிப்பை நம்ம உறுதிப்படுத்துகிறோம். மக்களுக்கு முன்பதாக, ஜனங்களுக்கு முன்பதாக. கல்யாணத்தை எப்படி மக்களுக்கு முன்பதாக உறுதிப்படுத்துகிறோமோ, நீங்கள் 4 பேர் இருந்தாலுமே இல்லைங்க, ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போனீங்கன்னா அங்கே ரெஜிஸ்ட்ரார் இதெல்லாம் கேட்பார். 4 பேர் தான் இருக்கிறீங்கன்னா கூட பரவாயில்ல, 1000 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, 4 பேர் இருந்தால் இந்த கொஸ்டினை திரும்ப அங்கேயும் கேட்பாங்க. நீங்கள் ஆமான்னு சொன்னால் தான் அவங்க பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஸோ அப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய ஆண்டவர் விசுவாசிக்கிறத நாம் வெளிப்படுத்த வேண்டும். எபேசியர் 1:13-14 கூறுகிறது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். முதல்ல நீங்கள் மற்றொரு முன்பாக ஒரு சாட்சி கொடுக்குறீங்க, பரலோகம் உங்களுக்கு ஒரு சாட்சி கொடுக்கிறது. அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள ஊற்றி ஒரு அச்சாரத்தை நமக்கு ஆண்டவர் வைக்கிறார். அல்லேலூயா. உலகம் ஒரு அச்சாரம் வைக்குது, பரலோகம் ஒரு அச்சாரம் வைக்குது. ஆமென். அல்லேலூயா. ரெண்டுமே நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ஆமென். 3வது காரியமாய் கடைசி குறிப்பாய் நான் சொல்லி முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:42-42 44 வசனத்தை வாசிங்கள். 1 Corinthians 15:42-44. அப்படியே இருக்கும். ஆமென். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். ஆமென். கனவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஆமென். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஆமென். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுடைய சரீரத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஒரு புதிய சரீரமாய் மாற்றுகிறார். அந்த புதிய சரீரத்தினுடைய ஒரு அடையாளம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும் என்று சொல்ல. இம்பெரிஷபிள், இன்கரப்டபிள். அப்போ என்ன அர்த்தம், நம்முடைய சரீரம் என்ன ஆகாது. இங்கே இப்போ பார்த்தா சிக்னஸ் வருது, ஒரு டயர்ட்னஸ் வருது, பலவிதமான பிரச்சனைகள் வருது நம்ம வாழ்க்கையில். அது என்ன சொல்கிறாரு, நம்மளுடைய சரீரம் எப்படி இருக்குமோ அழிவில்லாததாக இருக்கும் என்று. இம்பெரிஷபிள். இன்றைக்கி சரீரத்தை ஒரு பக்கம் பார்த்தா அது பாட்டுக்கு என்னடா அது இப்படி ஒரு அழிந்து போய்கிட்டு இருக்கு நம்ம சரீரம் இப்படி ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிற சரீரம் எப்படி இருக்குதுன்னு வேதம் கூறுகிறது, அழிவில்லாததாய் இருக்கும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். ஆமென். ஒரு யாருமே கண்டுக்காத ஒரு காரியமாய் காணப்பட்டிருக்கும், ஒரு மதிக்கப்படாத ஒரு காரியமாய், நம்மளை யாருமே கண்டுகொள்ளாத ஒரு காரியமாய் காணப்பட்டிருக்கும். ஆனால் ஆண்டவர் எப்படி நம்மளை எழுப்புவாரா, மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும் என்று சொல்லுகிறார். இட் வில் பி a glorious body. இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குன்னா க்ளோரியஸ், மகிமையுள்ள சரீரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். 3வது காரியம் அந்த வசனம் கூறுகிறது, பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். பவர்ஃபுல்லாக இருக்குமா, பவர்ஃபுல், ஸ்ட்ராங்காக இருக்கும். அல்லேலூயா. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, அழியாத ஒரு சரீரம், மகிமையான ஒரு சரீரம், அது வல்லமையான ஒரு சரீரம். கடைசி சரீரம் என்ன கூறப்பட்டிருக்குது, ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. சிம்பிளாக சொல்லணும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது எப்படி ஒரு மகிமையான சரீரத்தை அவர் அடைந்திருந்தாரோ, அதுக்கு ஏற்ற ஒரு ஒப்பனையான சரீரத்தை நமக்கு வேதம் கூறுகிறது, நாமும் பெற்றுக்கொள்ளுவோம் என்று சொல்லி அந்த உயிர்த்தெழுதலின் மூலியமாய் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த சரீரம் என்னவா இருக்க, ஒரு வித்தாக இருக்குதான். இட்ஸ் எ சீடு. புரியுதுல? இட்ஸ் எ சீடு. ஒரு ஆப்பிள் சீடு போட்டால் அதுக்கு நல்லா தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த சீடு எப்படி நல்லா பூத்து நல்ல கனிகளை கொடுக்குற மரமாக இருக்குது.
அதே விதையை வந்து நீங்கள் கம்மியாக தண்ணியை ஊற்றி கம்மியாக பராமரித்து கம்மியாக செய்து இருக்கும்போது அந்த ஆப்பிள்லேயே ஒரு வித்தியாசம் தெரியுது. ஆப்பிள் டு ஆப்பிளே ஒரு வித்தியாசம் இருக்கும். சன்லைட் பட்ட ஆப்பிள் ஒரு மாதிரி இருக்கும், சன்லைட்டே படாத ஆப்பிள் ஒரு மாதிரி இருக்கும். தண்ணி ஊற்றின ஆப்பிள் ஒரு மாதிரி இருக்கும், தண்ணியே ஊற்றாத ஒரு ஆப்பிள் ஒரு மாதிரி இருக்கும். அதுபோல் நம்மளுடைய சரீரம் ஒரு மகிமையான சரீரமாய் மாறுவதற்கு நாம் எவ்வளவுக்கு அந்த சரீரத்தை ஆண்டவருக்காய் ஒப்பு கொடுத்து கடந்து செல்லுகிறோமோ, நம்முடைய வாழ்க்கை எவ்வளவாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து கடந்து செல்கிறோம், அவ்வளவுக்கு நம்மளுடைய சரீரம் ஒரு மகிமையுள்ள, ஒரு பலனுள்ள, ஒரு வல்லமையுள்ள சரீரமாய் அது வெளிப்படும். அல்லேலூயா. எல்லாருடைய சரீரம் ஒரே மாதிரி இருக்காது. அதிகமாக ஜெபிக்கிறவங்க அவங்க சரீரம் பார்த்தா வானத்து நட்சத்திரங்களை போல பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. ஜெபிக்காதவங்க சரீரம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு, கொஞ்சம் மங்கி மங்கி எறிகிற இது விளக்கு மாதிரி இருக்கும். வேதத்தை வாசிக்கிறவங்களுடைய சரீரம் எப்படி இருக்கும்? ஆண்டவருக்காய் ஊழியம் செய்கிற சரீரம் எப்படி இருக்கும்? ஆண்டவருக்காய் மரணத்தை சந்திக்கிறவருடைய சரீரம், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடந்த சரீரம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அல்லேலூயா. ஒரு மகிமையான பலனுள்ள சரீரமாய் ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. நம்மளுக்கு இங்கே என்ன விதமான பலவீனங்கள் காணப்பட்டாலும் ஆண்டவர் நம்மளுடைய சரீரத்தை, நம்மளுடைய பிள்ளைகள் சரீரத்தை, நம்மளுடைய சரீரத்தை, நம்முடைய எல்லாருடைய சரீரத்தை ஒரு மகிமையுள்ள சரீரமாய் ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. அதற்கு இன்னைக்கு இப்பொழுது அதை நீங்கள் எப்படி விதைக்கிறீங்களோ அதை பொறுத்து அந்த சரீரம் வெளிப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனால் எல்லாருக்கும், அவருடையவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் உயிர்த்தெழுதல் இருக்குது, புதிய சரீரம் இருக்குது. ஆனால் அந்த சரீரத்தின் மகிமை, வல்லமை, அந்த ஆவிக்குரிய சரீரத்தினுடைய வெளிப்பாடு வித்தியாசமாய் காணப்படும். அல்லேலூயா. சந்திரனுக்கு ஒரு மகிமை, சூரியனுக்கு ஒரு மகிமை, நட்சத்திரங்களுக்கு ஒரு மகிமை, இப்படி எல்லாத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மகிமை இருக்கிறது போல் நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த மகிமை இருக்கும். அல்லேலூயா. அங்கே போய் நம்ம நினைக்கூடாது இங்கே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கனால அங்கேயும் போய் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்போம் போல இருக்கு. சரி, நான் எதுவும் சொல்லலை. சரி. ஸோ அதனால் நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. அங்கே போய் அப்படியே நம்ம 2 பேர் தான் ஒன்றா இருப்போம் போல இருக்குது. நம்ம குடும்பம் நம்மளுக்கு தனியாக மேன்ஷன் வேறு கட்டுறன்றார் ஆண்டவர். நம்ம அந்த மேன்ஷனில் போய் இருப்போம் போல இருக்குது, நம்ம 4 பேர் 5 பேரும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு ஆவிக்குரிய சரீரத்தை கட்டுகிறார். அல்லேலூயா. அங்கே இந்த என்ன சொல்கிறது, பெண் கொள்வதும் இல்லை, பெண் எடுப்பதும் இல்லை. அல்லேலூயா. அங்கே போய் நம்ம யாரையும் போய் அந்த மாதிரி சொந்தம் கொண்டாடலாம் முடியாது. ஐயோ இதான் எங்கள் அம்மா, ஐயோ இதான் எங்கள் அப்பா. அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் வித்தியாசம். அப்போ நீங்கள் பார்ப்பீங்க, உணர்வீங்க. மேபி அவங்களுடைய மகிமை எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்ன இவ்வளோ பிரகாசமாக இருக்கிறாங்க, பார்த்தா ஆள் இங்கே பார்த்தா ஒரே சின்னதாக பார்த்தா ஆள் அமைதியாக இருந்த மாதிரி இருந்தது, பார்த்தா அங்கே பார்த்தா பயங்கர மகிமையாக இருக்காங்க அவங்க லைஃபு அப்படின்னு பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அல்லேலூயா. இப்போ என்னோட சரீரம்லாம் எப்படி இருக்குன்னு தெரிலாங்க. ஸோ ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் நல்ல சரீரத்தையும் ஆவிக்குரிய சரீரத்தை வைத்திருக்கிறார். உயிர் தெழுந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தையும் மரணத்தையும் ஜெயித்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தை வைத்திருக்கிறார். கடைசியாய் நம்ம ஒவ்வொருவரைக்கும் ஆண்டவர் ஒரு புதிய ஆவிக்குரிய சரீரத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபித்து தேவனுடைய பந்திக்குள்ளாய் நம்ம கடந்து செல்லலாம். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? அப்படியே தேவனுடைய பந்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோமா? அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுதலில் நம்ம ஒவ்வொருவரும் பங்குள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. இங்கே வந்துட்டு போயிட்டு இருக்கிறதுனால நம்ம உயிர்த்தெழுதலில் பங்கு கொள்ள முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். எல்லாரும் சொல்லுவோமா ஆண்டவரிடத்தில்? அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நீ என்னை விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுதலையும் புதிய ஜீவனையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற நோய்களை ஆண்டவர் சுகப்படுத்துவார். ஹல்லேலூயா. விசுவாசியுங்கள், அவருடைய தழும்புகளினாலே நாம் சுகமானோம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. பட் யூ ஹேவ் டு ஹேவ் ஃபெய்த் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. and you have to show your faith in your actions.
உங்களுடைய கிரியைகளினால் அந்த விசுவாசத்தை நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் சொல்லுவோமா இந்த காலை வேளையில், ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒரு விஷயம், இரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவுங்க. எத்தனையோ பொய்களை சொல்லியிருக்கிறேன், எத்தனையோ பேரை நான் துக்கப்படுத்தி இருக்கிறேன், எத்தனையோ பேரை நான் கஷ்டப்படுத்தி இருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கே கணக்கே இல்லாத அளவில் நான் தப்பு காரியங்களை செய்திருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ. இன்னைக்கு நல்லவனை போல இருக்கிறது போல தெரிகிறது, ஆனால் அந்த நாட்களில் நான் செய்த காரியங்கள் அவ்வளவு மோசமாக இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். எல்லாரும் பேசுங்க பிரியமானவர்களே, சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவருடைய சரீரத்தை முழுவதுமாய் நமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஏன் ஒப்பு கொடுத்தாரு? ஏன் அவருடைய சரீரத்தை கிழிக்க அவர் ஒப்பு கொடுத்தார், அடிக்க ஒப்பு கொடுத்தார்? நம்மளுடைய பாவம். ஹல்லேலூயா. நம்மளுடைய பாவத்தினால மாத்திரம்தான் அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவர் அந்த சிலுவையில் மரணத்தை சந்தித்தது நம்மளுடைய பாவத்தின் நிமித்தமால் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. அதில் தான் நம்ம இந்த காலை வேளையில் பங்கு கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. We are going to participate in the death and the resurrection of Jesus Christ. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு சிந்தின இரத்தத்தில் நீங்கள் பங்கு கொள்ள போகிறீர்கள். அப்போ நம்மளுடைய பாவத்தை அறிக்கையிட்டு இந்த பந்தியில் நம்ம பங்கு கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா.